வணக்கம். என்னோட பேர் அன்புராஜ். நான் வந்துட்டு பிறந்ததுலேருந்தே கேப்டன் ரசிகர் நான் சொல்லலாம். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டு கேப்டனோட ரசிகர். நான் பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களோட ஃபோட்டோவோடு சேர்த்து கேப்டன் ஃபோட்டோவும் இருக்கும். எங்கள் சித்தப்பா வந்து ரொம்ப தீவிர ரசிகர். ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரும் கேட்கும்போது இந்த சித்தப்பா வந்துட்டு சென்னையில் இருக்கார், நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் விவரம் தெரிய தான் கேப்டன் அவர்கள் வந்துட்டு ஒரு நடிகர் அப்படின்றதே எனக்கு தெரியும். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவர் வந்துட்டு எனக்கு என்னோட உணர்வில் ஊர்ன ஒரு 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 தலைவராக எனக்கு மாறினார். இப்போ வந்து நான் கேப்டன் பண்ணுற கழக செயலாளராக நான் இருக்கேன். 9 வருஷமாக இந்த பதவி எனக்கு கேப்டன் கொடுத்து இதில் நான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ எப்படி மனநிலைமை இருக்குது அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து பிறந்தநாள் அப்போ கேப்டனுக்காக வேண்டி கேப்டன் நல்லா இருக்கணும், 100 வயசு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு நலத்திட்ட உதவியும் பண்ணுவோம், சாப்பாடு போடுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனோட அவரோட நினைவிடத்திலே வந்து கேப்டனோட கோவில் அங்கே வந்து நம்ம இன்றைக்கி சாப்பாடு போட்டு இன்றைக்கி எல்லாமே நல உதவி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மனசுக்கு வந்துட்டு ரொம்ப நெருடலாக இருக்குது, மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. ஸோ இந்த வருடத்தோட அந்த கேப்டனோட அந்த பிறந்த நாளை வந்து எப்படி தாண்டுறது அப்படின்றது தெரியல. அவ்வளோ ரொம்ப இறுக்கமான ஒரு மனநிலைமை தான் இருக்குது. இருப்பினும் எங்கள் கேப்டன் அவர்களோட கோவிலுக்கு வரும்போது தான் கேப்டன் நம்ம கூட இல்லை அப்படின்றதே தெரியுதே தவிர, இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா என்றைக்குமே நம்ம கேப்டன் எங்கள் கூட இருக்கிற மாதிரியே தான் ஒரு ஃபீல் இருக்குது. கேப்டன் வண்டியில் போனால் வண்டியில் கேப்டனோட ஃபோட்டோ, மொபைலில், அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டில். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது கேப்டன் எங்கள் கூடயே தான் எப்பயுமே நாங்கள் இருக்கார். இந்த மாதிரி அவரோட நினைவிடத்துக்கு வரும்போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. மற்றபடி கேப்டனோட பின்தொடர்ந்து எங்களோட இந்த மண்ணுலகத்தில் இந்த உயிர் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக வந்து கேப்டன் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை இறுதி வரைக்கும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ கேப்டன் ஒரு கொள்கையாகவே சின்ன வயசுலேருந்து வளர்த்தது நல உதவி செய்யணும் அப்படின்னு தான். ஸோ அதை தான் வந்து இங்கே நாங்களும் வலியுறுத்திட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நன்றி. கேப்டன் அவர்களை முதல்ல எப்போ சந்திச்சீங்க, அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். கேப்டன் அவர்களை முதல்ல சந்திக்கும் போது அப்போல்லாம் வந்துட்டு ரசிகராக இருக்கும்போது நம்ம அவரை நெருங்குறது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து நான் ஒரு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன், ஒரு டிரைவராக ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் வந்து கேப்டன் நான் பார்த்தேன். அந்த இடத்துல நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னா, அது ஒரு லஞ்ச் பிரேக்கு. அந்த நேரத்தில் கேப்டன் கூட வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வேண்டி லைனாக நின்றுட்டு இருந்தாங்க. நான் கேப்டன் ரசிகராக இருந்தாலும் இந்த ஷூட்டிங்கெல்லாம் சென்னையில் இருக்கிறதால வண்டி வச்சுருக்காரு, நிறைய ஷூட்டிங்லாம் போயிருக்கேன், நிறைய நடிகர்கள்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் கேப்டனோட ரசிகர். ஆனால் கேப்டன் கூட நான் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கும்போது எல்லாம் லைனில் நிற்கும்போது ரியலாகவே கேப்டன் வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் அடித்து கூப்பிட்றது, ஒழுங்காக வாங்கடா அப்படின்னு சொல்கிறது, அதட்டுறது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இயல்பாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா கேப்டன் வந்துட்டு படத்தில் எப்படி வந்துட்டு ஒரு 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 அதட்டி ஒரு உரிமையாக இருக்காரோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நேரில் இருக்கிறத பார்த்தோன்னா இன்னும் அவர் மேலே எனக்கு ரொம்ப வலிமையாயிடுச்சு. மற்ற நடிகர்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. மற்ற நடிகர்லாம் படத்தில் வேறு மாதிரியும் நெஜத்தில் வேறு மாதிரியும் இருப்பாங்க. ஆனால் படத்தில் இருக்கிற அதே கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கேப்டன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அது அப்போ மட்டும் கிடையாது, கேப்டன் மறையிற வரைக்கும் நான் அதை பார்த்துருக்கேன். அது எதுவுமே இல்லை. கேப்டன் வந்துட்டு திரையில் நடிக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, திரையில் வாழ்கிறாரா அப்படின்னு சொல்லணும். திரையில் வாழ்கிறாரு, அதே மனுஷன் இங்கேயே வாழ்கிறார். அப்படி தான் கேப்டன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அறிமுகமானாருங்க. அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிறதுல அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, அதுக்கு பிறகு நீங்கள் அவருடைய மன்றத்தில் இணைந்து அவரோட ட்ராவல் பண்ண அந்த அனுபவம் இருக்குல்ல, அதனுடைய சுவாரஸ்யம் பற்றி சொல்லுங்கள். மன்றத்தில் இருந்த அனுபவம்னா, முதல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட வந்த பதவி வந்து பார்த்திங்கன்னா வட்ட செயலாளர் அப்படின்ற ஒரு பதவி தான் கொடுத்தாங்க. விருகம்பாக்கத்தில் 65வது வட்ட செயலாளர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் வந்துட்டு விருகம்பாக்கத்துக்கு பகுதி கழக செயலாளராக என்ன பண்ணேன். அப்போத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் வந்து செயலாளராக இருக்கிறதாலையும், நாங்கள் வசிக்கிறது வந்து கேப்டன் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதாலையும் எந்த ஒரு விஷயம்னாலும் நாங்கள் தான் நிற்போம். அது கேப்டன் எங்கேயாவது போகிறதா இருந்தாலும் வரதா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி நாங்கள் தான் நிற்போம். ஸோ ஆரம்ப கட்டத்தில் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அப்படி தான். கட்சி ஆரம்பிச்சிட்டோனையும் தொண்டற்படை வந்து ஒரு அமைப்பாக இல்லாத போதும் எங்கே போனாலும் எங்களை கூப்பிட்டுக்குவாங்க. எங்களுக்கு ஒரு வண்டி இருக்கும், நாங்கள் கேப்டன் கூடயே போவோம் வருவோம். ஸோ அந்த இடத்துல நாங்கள் பார்க்கும்போது இன்றைக்கும் உயர்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரிப்பு வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சிட்ட பிறகு கேப்டன் ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாரு. பிரச்சாரத்துக்கு கூட சொல்ல முடியாது, ஏதோ ஒரு மக்களை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு. போயிட்டு நைட் நேரத்தில் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தசாரதி அண்ணா அவர் கூடயே இருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம கேப்டன் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு சாப்பாடெல்லாம் சொல்லிவிடுவார். அதுக்கு பக்கத்து மாவட்டம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எங்கள் வண்டியில் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் வண்டி முன்னாடி போகுது, எங்கள் வண்டி பின்னாடி வருது, எங்கள் வண்டியில் சாப்பாடெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல போய் நிறுத்துகிறோம், ஒரு ஹைவேஸில் ஒரு ஓரமாக ஒரு இடத்துல போய் நிறுத்துகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து நான் தான் கேப்டனுக்கு போட்ட சால்வெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மண்ணெல்லாம் தட்டிட்டு விரிப்பேன். அப்போ வந்துட்டு ஒரு சால்வெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மண்ணெல்லாம் தட்டிட்டு
அந்த ஒரு சால்வை விரிச்சோடனே ஒரு உருவம் வந்து டக்குன்னு உட்காந்துச்சு. நான் டக்குன்னு யார் இது உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன், பார்த்தா கேப்டன். ஸோ என்ன இப்படி வந்து உட்காந்துட்டாரு ஒரு இயல்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, டக்குன்னு சாப்பாடு எடுத்துருவா அப்படின்னாங்க. அப்போ திருப்பி பார்த்த சாரதியிட்ட போய் கேட்குறேன், அண்ணா கேப்டனுக்கு சாப்பாடுன்னு போது எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான் அங்கேயும். ஸோ அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் கிடையாது, நாங்கள் பயணத்தில் இருக்கும்போதும் நாங்கள் அவருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு தொண்டர் படையாகவும் ஒரு பாதுகாப்பாகவும் அதே ஏரியாவில் இருக்கிறனால போகும்போதும் எங்களுக்கும் அதே தான் சாப்பாடு. எங்களுக்கு வந்திருக்க அதே ஒரு பேக்கெட்லேருந்து எடுத்து உட்கார வச்சு சாப்பிட்ட ஒரு அனுபவம் வந்துட்டு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதே மாதிரி அவர் எங்கே நம்ம போனாலும் ஏதாவது ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் டக்குன்னு இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வா, இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வான்னு சொல்லுவார் உணவில். அதை வாங்கிட்டு வந்தோன்னே முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதை அவருக்காக வாங்கிட்டு வருவார், அவருக்காக கேட்குறாருன்னு நினச்சா கடைசியில் நம்மளை சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஊரில் அப்படின்ற மாதிரி அழகு பார்ப்பார். நான் கிட்டத்தட்ட பல பயணங்கள் வந்துட்டு கேப்டன் கூட பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கேப்டன் மன்ற செயலாளராக இருக்கும்போதும் கூடியே வந்துட்டு இருந்திருக்கேன். கேப்டன் வந்து உடல்நிலை தொய்வடைந்து கட்சி ஆஃபீஸுக்கு வராமல் வீட்டிலே ஓய்வு இருந்த காலகட்டம் வரைக்கும் கேப்டன் கூடயே வந்துட்டு பயணித்தது வந்துட்டு மறக்க முடியாத ஒரு நல்ல ஒரு அனுபவம் அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டிஸ்னா என்ன? கேப்டன்கிட்ட பிடிச்ச குவாலிட்டினா எல்லாருமே சொல்கிறது தாங்க, வெளிப்படையாக இருப்பார். எதையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு ஹைடன் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ எதையும் மறைச்சு பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுவார், எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக செய்வார். தப்புனா டக்குன்னு தப்புன்னு சொல்லுவார். அண்ட் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் கூட அவர் ஏற்றுக்குவார். அதுதான் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஒரு சம்பவத்தை ஒன்று சொல்லணும். கேப்டன் கூட ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு வேற ஒரு வேஷ்டி கட்டியிருந்தாங்க. கேப்டன் மாதிரியே இருக்கும், ஆனால் பார்டர் வந்து மேலே வந்துட்டு கருப்பு இருக்கும். அது வேற ஒரு கட்சியோட வேஷ்டி. அப்போ டக்குன்னு நான் சொன்னேன், இது நம்ம வேஷ்டி இல்லை அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு உத்து பார்த்து அப்போ தலைகள் கட்டணுமா அப்படிங்கிறது. இல்லைங்க, இது வந்து வேற ஒரு வேஷ்டி அப்படின்னும் போது அதை பார்த்துட்டு டக்குன்னு ஒரு ட்ரிப்பும் அதுலேருந்து ஒரு 5-6 வாட்டி என்னை பார்க்கும்போதெல்லாம் இது கரெக்டு தானே, இது கரெக்டு தானேன்னு சொல்லிட்டு கேட்பார். ஸோ அப்படி ஒரு இயல்பாக இருப்பார். இவங்க சின்ன பையன் தானே, இவங்க என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்கவே மாட்டார். அவரோட பெரிய ஆட்கள் சொன்னாலும் எடுத்துக்குவார், அவரோட ஒரு சின்ன ஆட்கள் சொன்னாலும் எடுத்துக்குவார். அதுதான் அவரோட ஒரு பெஸ்ட் குவாலிட்டி. இந்த லெவலில் அவர் வந்து எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சதுக்கும் இந்த லெவலில் வந்து வளர்ந்ததுக்கும் என்ன காரணம்னா இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் குவாலிட்டி. அண்ட் எந்த இடத்துலையுமே ஒரு இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்கு புறம்பாக எதையும் செஞ்சால் அவர் பிடிக்காது. அதை என்கரேஜ் பண்ணவே மாட்டார். எதுவாக இருந்தாலும் கரெக்டான முறையில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரே தவிர என்கரேஜ் பண்ண மாட்டார். அதே மாதிரியே போய் அராஜகமாக ஒரு விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். கோபமாக ஒரு விஷயத்தை ரேஷாக செய்யுங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். அதுதான் அவரோட ஒரு குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். அது அவர்கிட்ட நான் பார்த்த ஒரு யூனிக் குவாலிட்டி. அந்த குவாலிட்டியை வந்து எங்ககிட்டையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கேப்டன் மறைவுக்கு பிறகு தேமுதிக கட்சி செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு கட்சி வந்து மற்ற கட்சிகள் பேசுறதை நம்ம பார்க்க முடிஞ்சது, அவ்வளவுதான் இதோட முடிஞ்சதுன்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க ஒரு தேர்தலை சந்திச்சு முடிச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்கணும்? இதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, மற்றவர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அன்னியோட இன்வால்மெண்ட் வந்துட்டு இப்போ தான் இருக்குது, கட்சி ஆரம்பித்தோன்னு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நான் பல மேடைகளில் இதை பற்றி பேசியிருக்கேன். இந்த இடத்துல சொல்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது, நன்றி. நான் வந்துட்டு விருகம்பாக்கம் பகுதி செயலாளராக இருக்கும்போது அப்போ ஈரோட்டிலேன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 365 தையல் மிஷின் கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து மன்றம் தான். ஸோ அப்போ வந்து முன்னாள் பொதுச் செயலாளர் ராமோசந்தன் அவர்கள் இருந்தார். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, என்னை கூப்பிட்டு இந்த கோடம்பாக்கத்துக்கு கீழே வந்து சிங்கர் தையல் மிஷின் கடை இருக்குது, அங்கே போய் ஒரு 3 கொட்டேஷன் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. ஸோ 3 விதமான அந்த தையல் மிஷினோட வெவ்வேறு விலை கொண்ட ஒரு கொட்டேஷனை நான் வாங்கிட்டு வந்தோடனே அவர்கிட்ட கொடுத்தேன். இந்தாங்கண்ணே அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவர் என்ன சொன்னார், திருப்பி கவரை என்கிட்ட கொடுத்துட்டு கேப்டன் வீட்டு வாசப்படிக்கு போ, அங்கே வேறு ஒரு வாட்ச்மேன் இருப்பார், அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் நேராக போயிட்டு கேப்டன் வீட்டு வாட்ச்மேன்ட்டு போய் கொடுத்துட்டு நேராக மன்றத்துக்கு வந்துட்டேன். அங்கே தான் பக்கத்து காவேரி ஸ்ட்ரீட்டில் தான் மன்றம். அங்கே வந்தோன்னே கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் வருது. அப்போல்லாம் செல்லெல்லாம் கிடையாது, லேண்ட்லைன் தான். ஸோ லேண்ட்லைனில் வந்துட்டு என் முன்னாடி தான் பொதுச் செயலாளர் பேசுகிறாரு. பொதுச் செயலாளர் பேசும்போது சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு தான் பேசுவார் அவர். நான் அப்படி தான் பேசி பார்த்துருக்கேன். சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பேசினார். ஓகே சிஸ்டர்னு சொல்லிட்டார். உடனே என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நீ முதல் கொடுத்தீங்கள 3 ஃபார்மில் அந்த கொட்டேஷனில் அது முதல். மற்ற கொட்டேஷனுக்கும் ஒரு தையல் மிஷினோட கொட்டேஷனுக்கும் அவங்க ஓகே பண்ண கொட்டேஷனுக்கும் அன்றைய ரேட்டில் 300 ரூபா ஜாஸ்தி. அன்றைக்கு ரேட்டில் 300 ரூபான்றது பெரிய ஒரு பணம் மன்றமாக இருந்த காலத்தில். கிட்டத்தட்ட 365 தையல் மிஷினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் ஆர்டர் கொடுத்தாங்க. இந்த விலை உயர்ந்த தையல் மிஷின் தான் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. அப்போ நான் கூட கேட்டேன், நான் நல்லா பேசுவேன். ஆனால் என்னென்னா இந்த மாதிரி நம்ம இதுதானே இருக்கிறதுல ஹையஸ்ட்னும் போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா, சிஸ்டர் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்வாங்க. அன்னைய காலகட்டத்திலிருந்து எனக்கு நல்லா தெரியும் அன்னியோட இன்வால்மெண்ட்டு ஜாஸ்தி இருக்கும். அவங்க நினச்சிருந்தா அப்போ கட்சியே ஆரம்பிக்கலை, மன்றம் தான்.
ஒரு ஒரு தையல் மிஷினுக்கு ஒரு ரூ. 300 குறைவு அப்படின்னா 365 தையல் மிஷினு அன்னைக்கு காலகட்டத்துக்கு கொடுத்தாங்க. ஸோ அப்போ எவ்வளோ ரூபா குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்லதாக செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துட்டு அன்னையிலேருந்தே வந்து அன்னிக்கிட்ட இருக்குது. அதனால தான் வந்து கேப்டன் இந்த லெவலில் வந்து அவங்க ஒரு பொது வாழ்க்கையில் வரதுக்கு அனுமதிச்சிருப்பாங்க. யாருமே வந்துட்டு வீட்டில் இருக்கவங்களோட ஒரு உரிமை இல்லாமல் வந்து செயல்பட முடியாது. அன்றைய காலகட்டத்தில் இருந்து அவங்களுக்கும் அந்த பொது வாழ்க்கையில் ஈடுபாடு இருந்ததால தான் இந்த கட்சியை வந்து உருவாகிறதுக்கு அனுமதிச்சிருக்கலாம் கூட என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதனால் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா கேப்டன் இல்லாத ஒரு 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 இடத்த வந்துட்டு அவங்க கண்டிப்பாக நிரப்பியிருக்காங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. கேப்டன் இருக்கும்போதே அதை செஞ்சுருக்காங்க. கேப்டன் இருக்கும்போதே அவர் ரொம்ப டயர்டாக இருக்கிற நேரமும் சரியாக வந்துட்டு பேச முடியாத நேரத்துலேருந்தே களத்தில் இறங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஆண்டு காலமாக வந்து கட்சியில் வந்துட்டு எந்த ஒரு பொறுப்போட அங்கீகாரமும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க. பல மேடைகளில் வந்து பார்த்திங்கன்னா உட்கட்சி மேடைகள்லாம் கீழே உட்காந்துருப்பாங்க. மற்ற தலைவர்கள் எல்லாம் மேலே உட்காந்துருப்பாங்க கேப்டன் கூட. ஆனால் அவங்க கீழே உட்காந்துருக்கிறத நம்ம கண் கூட நம்ம பார்த்துருக்கோம். அன்றைய காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா கட்சியோட புடவை போட்டுட்டு தான் அவங்க வந்திருப்பாங்க. அதனால் அவங்களோட இன்வால்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தால் கூட எதையுமே வந்து அந்நியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியாது. ஏன்னா கேப்டன் வந்து கண்டிப்பாக அவரை பற்றி எல்லாருமே தெரியும். அவர் எப்பவும் யூனிக், யார் பேச்சையும் கேட்டு பண்ணுறவர் கிடையாது. எல்லாத்தையும் கேட்பார், ஆனால் அவர் முடிவெடுத்து செய்வார். ஸோ இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணி வந்துட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் பார்க்கும்போது, அண்ணி எடுக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து, எந்த ஒரு விஷயமும் போல்டாக பேசுகிறது, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இது நடந்துருந்தா இந்நேரம் வந்துட்டு ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்க தோணுது. கேப்டன் வந்துட்டு எப்பயோ வந்து முதலமைச்சர் ஆகிருப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அண்ணி வந்துட்டு இன்றைக்கி கேப்டன் வந்துட்டு இந்த இடத்துக்கு சுச்சுவேஷன் ஆனோன்னு இந்த பதவி ஏற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே எடுத்திருந்தால் இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போயிருக்கலாம்னு சொல்லி மற்ற கட்சிக்காரங்க எப்பயுமே வந்துட்டு எதையா ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு ஆட்சிக்குமே வராமல், எந்த ஒரு அதிகாரத்துக்குமே வராமல், எந்த ஒரு பணபலமே இல்லாமல் இந்த லெவலில் வந்துட்டு ஒரு பொது வாழ்க்கையில் நிற்கிறாங்க. இன்றைக்கி பொது வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிறாங்களே தவிர இன்றைக்கி எந்த விதமான ஒரு சுகத்தையுமே அனுபவிக்கலை. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் எத்தனையோ கல்யாணங்கள் வந்து பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. எத்தனையோ பேரோட வீடு கிரகப்பிரவேசங்களுக்கு போயிருக்காரு. ஆனால் அவங்களோட பசங்களுக்கு வந்து இன்றைக்கி 2 பேருக்குமே வந்துட்டு இதுக்கப்புறம் தான் வந்து கல்யாணம் பண்ணுவோம். அவங்களோட வீடு அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது வாழ்க்கைக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அண்ணியோட சப்போர்ட்டை தான். இன்றைக்கி அண்ணி வந்துட்டு இண்டிவிஜுவலாக பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மிக சிறந்த இடத்துக்கு போகுன்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த பார்ட்டை பொறுத்தளவில் எங்களுக்கு எல்லளவில் ஒரு சந்தேகமே கிடையாது. ஒரு நல்ல நிலைமைக்கு தான் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு ஒரு 10 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் கண்டிப்பாக பார்க்குறேன். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக வந்துட்டு அண்ணி வந்து திகழ்வாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தமிழக அரசியலில்.